चरणौ शरणं प्रपद्ये श्रीमते नारायणाय नमः। लक्ष्मीनाथकृपावलब्धमहतीं श्रीपाञ्चरात्रागमान् तत्तद्वैदिकतान्त्रिकप्रणयिनः पूज्याभिलाषाश्रयान् भारद्वाजपदौपगायनसुधी शाण्डिल्यमौञ्ज्यायनान् पंचऋषीन् सह कौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनः। பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடலேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்கிற ஒரு வைபவத்திலே நேற்றைய தினம் வரையிலும் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய பிரணவாகார விமானத்தை யார் யார் சேவிக்கிறார்கள், அதிலே என்னென்ன திரவியங்கள் நிரப்பப்பட்டுள்ளது, அதனுடைய வைபவங்கள் என்ன, மண்டபத்தினுடைய வைபவங்கள் என்ன, இதை பற்றிதான ஒரு விபரங்கள் சொல்லும் பொழுது தர்மவர்மாவிற்கு விபீஷணன் மூலமாக கிடைத்ததாக சொன்னோம். அந்த தர்மவர்மா என்பவன் தர்மமே ஒரு வடிவெடுத்தவன். அவனும் சூரிய வம்சத்தில் உதித்தவனாகத்தான் அந்த சரித்திரங்கள் சொல்கிறது. அந்த தர்மவர்மாவானவன் உறையூர் திவ்யதேசத்திலே அவன் அங்கு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வரும் பொழுது இங்கே எம்பெருமானிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டு அதன் மூலமாக இங்கே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு அவனுக்காகவே வந்திருந்தார், வந்து அருள் பாலித்தார் என்றெல்லாம் பின்னாடி புராண வச்சனங்கள் சொல்லப்பட போகின்றன. அதை பற்றியதாக பார்க்கலாம். அப்படி வரச்சே அந்த தர்மவர்மாவானவன் எம்பெருமானை இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, அந்த க்ஷேத்திரத்தை 14 வித்யைகள் என்று சொல்கிறான். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், சிக்ஷா வித்யா, சந்தோ வித்யா, நிருக்த வித்யா என்பதாக இந்த 14 வித்யைகளோட கூட இந்த எம்பெருமானை பாஞ்சராத்திராகம பிரகாரமாகத்தான் திருவாராதனம் செய்து வருகிறானாம். சதுர்தச விதா வித்யா சமேதா தர்மவர்மண சேவந்தே விதிவன் நித்யம் விமானம் ரங்கமுத்தமம் ததா பிரபிருதி தத்தாமே சந்திரபுஷ்கரணி தட்டே ஆதராதே பரிதஸ்ஸஹ்ய கன்யயா அத்யாபி சேவ்யதே என்று இந்த தர்மவர்மாவினுடைய ஒரு பிரார்த்தனைக்காக விபீஷணன் மூலமாக இங்கே இந்த எம்பெருமான் எழுந்தருளினான். சஹ்ய கன்யா என்றால் காவேரி என்று பெயர். அவள் மூலமாகவும் அவளுடைய பிரார்த்தனைக்காகவும் அவளுடைய பக்திக்காகவும் இங்கே எழுந்தருளி இப்பொழுதும் நமக்காக சேவசாதி சென்றிருக்கான் என்று அங்கே நாரத பகவான் சொல்றார். இப்பொழுதும் நமக்காக சேவசாதி சென்றிருக்கான் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்படியாக விபீஷண குரு சாட்சாத் தர்மவர்மாசு தீட்சிதோ ரங்கயஜ்ஞம் சமாகுர்யாத் ரித்விக்பிக் பகவத் பரைஹி. அங்கே ஒரு ரங்க யஜ்ஞம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறான். அதாவது ரங்கநாதனுக்கு பகவத் பூஜைகள், பகவத் பராளாகிய பாஞ்சராத்திராகமக்களை கொண்டு இவர்கள் எல்லோரும் பூஜிக்க செய்கிறார்களாம். என்ன அப்படின்னு ரங்க யஜ்ஞம் என்னடா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பெரிய ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டது. அதுதான் அங்கே சந்திர புஷ்கரணியாக சேவை சாதிக்கிறது. அதற்கு மத்தியில் வேதிகை வேணும் இல்லையா, அது நாகசயனம் என்று பெயர். பிரகிருதிம் நாகசயனம் விக்ருதிம் தார்க்ஷ்ய வாகனம். அந்த வேதிகையிலே கும்பம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இல்லையா, அந்த கும்பம்தான் தார்க்ஷ்யவாகனாக செய்து சாதிக்கிறான். நித்யாத்யஜதே ரங்கம் வைதிகை தாந்திரிகைரபி. நித்தியமாக அந்த விமானத்தின் கீழாக உள்ள ரங்கம்பெருமானுக்கு வைதிக முறையாகவும் ஸ்ரீபாஞ்சராத்திராகம முறையாகவும் எம்பெருமானுக்கு அனுதினமும் திருவாராதனம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சதா சோமரசம் பீத்வா சந்திர புஷ்கரணி ஜலம் சமாதியுக்தோ ரங்கேஷம் தர்மவர்மாயஜஸ்வயம். அங்கே இருக்கக்கூடிய ரம்பெருமாள் அங்கே ஐக்கியமாக இருக்கிறான். அதாவது சகல வஸ்துக்களிலும் அவன் பெரிய பெருமாள் அங்கே ஐக்கியமாக இருக்கிறான். அந்தர்பகிஷ்ச தத் சர்வம்
வியாபிய நாராயணஸ்திதா என்று சொல்லுமா போலே சமாதியுக்தோ ரங்கேஷம் தர்மவர்மா யஜத்ஸ்வயம் சமாச விருத்தி ஜீமூதைஹி தர்மவர்மா யதா விதி ரங்கவித்யா ரசம் பிரீத்வா பிராவர்ஷம் பிராணினாம் சதாம் என்று ரங்கவித்யை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமிர்தமயமான ரசத்தை தர்மவர்மா அருந்துகிறான், விபீஷணனும் சேர்ந்திருக்கிறான். அந்த ரசம்தான் என்பது பக்தி ரசமாக உள்ளதாம். அந்த பக்தி ரசம் என்பதுதான் ஞான ரசமாகவும் உள்ளது. இதைத்தான் ஆழ்வாரும் சொல்றார் இங்க. செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே என்று திருவாமொழியில் சொல்லுமா போலே அந்த ரங்க வித்யாகிய ஒரு பக்தி ரசத்தை நானும் பருகி கழித்தேன் என்று ஆழ்வார் சொல்றாராம். அந்த மாதிரியாக ஒரு பக்தி ரசமாகிய அந்த ஆனந்த ரசமாகிய ஒரு விசேஷத்தை உபனிஷத் வாக்கியமாக அறியலாம்னு பெரியவா சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டாக்க, தைத்திரிய உபனிஷத்துல பிருகுவல்லி என்கிற ஒரு விசேஷமான ஒரு பதம் உண்டு. அங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க, அந்த பிருகுவாகி அந்த இவனை வருணனை ஒரு நாளைக்கு அவனுடைய பையன் கேட்கிறான், எனக்கு பிரம்மத்தை ஆராய வேண்டும், பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது, அதை பற்றி தேவல் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ வருணம் பிதரமுபசசார என்று வருணனை பார்த்து அவனுடைய தனையனாகிய இவன் கேட்கிறான். உடனே அவன் என்ன சொல்றான்னாக்க, இந்த பிரம்ம விசாரம் என்பதை பல பேர் கீழே பிரகிருதியில பண்ணிட்டு இருக்கா, அதோ கூட்டமாக தெரிகிறது பார், அங்கு போய் நின்று சொல்லுகின்றாகில் அந்த கூட்டத்தில் அதை பற்றி விசாரிக்கப்படும், அதை பார்த்தாயாகில் உனக்கு அந்த பிரம்மமானது தெரியும்னு சொல்றான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாக்க, சதபோ தப்யத சதபஸ்தப்வா என்று நீ தபம் செய்ய வேண்டும், அந்த தபத்தின் மூலமாகத்தான் அந்த பிரம்மமானது கிடைக்கும். ஆகையினால நீ தவம் செய்து கொண்டே நீ சென்றாயாகில் உனக்கு பிரம்ம வித்தியாகிய ரங்க வித்தியை கிடைக்கும், செல் என்று சொல்றான். அவன் நேராக அங்கிருந்து தபஸையை பண்ணிண்டு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் பண்ணிண்டு அங்கே வரும்பொழுது அங்கே பிரம்ம வித்தியானது அவனுக்கு ஒரு விதமாக கிடைச்சதான். அவனே என்ன சொல்றான், இந்த ஜனங்கள் பூர்த்தியாக இந்த ஜீவகோட்டிகள் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் என்று எதை உபாசிக்கின்றன என்று கேட்டால் அன்னத்தை தான் பிரம்மமாக உபாசிக்கிறது. ஆகையினால அன்னமே பிரம்மம், அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் என்று நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு இப்போ என்னடா அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மம் என்பது அன்னரூபமாகத்தான் இருக்கிறது என்று தன்னுடைய பிதாட்ட போய் சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான், ஏன்னா அன்னம் என்பது எல்லாம் கிடையாது, அது என்னைக்கோ கிடைக்கும், என்னைக்கோ கிடைக்காமல் போகலாம், அதை பதிலாப்போ பிரம்மம் இருக்கு இல்லைன்னு ஆயிடும் பெரிய விசாரத்துக்கு, அது ஒரு பெரிய விசாரம் அப்படும். ஆகையினால அதுவும் கிடையாது, நீ அதற்கும் மேலே ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றான். அப்போ அதற்கு தபஸ் செய்கிறானாம். அப்போ பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், அடுத்ததாக தவம் செய்து செய்து அங்கே பிராணன் என்கிறது தான் பெரிய பிரம்மமாக தெரிகிறது. இந்த பிராணத்தை கொண்டுதான் சகலத்தையும் சிருஷ்டிக்க முடியும் போல இருக்கிறது. ஆகையினால பிரம்மம் என்பது பிராணமயமானது. ஆகையினால் தகப்பனாரே அடியேன் தெரிந்து கொண்டேன், பிராணன்தான் மிகப்பெரிய பிரம்மம் என்று சொல்லி கொண்டு வருகிறான். அதுவும் கிடையாது, அன்னமும் பெரிய பிரம்மம் கிடையாது, பிராணனும் பிரம்ம கிடையாது, அதற்கும் மேலே ஒன்று இருக்கிறது, நீ ஆராய்வாயாக என்ன சொல்கிறான். எல்லாமே ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்ம பெரியவா எல்லாமே கொடுத்துருக்கா. அப்படி வரச்சே அந்த அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்காக பல்லாயிரக்கணக்கான வருஷ காலம் தபஸ் பண்ணுறான். அப்போ என்னடா கிடைக்கிறதுன்னு கேட்டாக்க, மனோ பிரம்மே திவ்யஜானாத், அந்த மனசு தான் எல்லாவற்றிற்குமே காரணமாக இருக்கிறது. அப்போ பிரம்மம் என்பது மனதுதான். ஆகையினால மனதை கொண்டே நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கலாம்னு தெரியறதுனால, அப்போ எல்லாவற்றிற்கும் மூல காரணம் பிரம்மபூதமானது மனது தான். அதனால மனசைக்கு தான் பிரம்மமாக தெரிந்து கொண்டேன் என்று அவன் இன்னொரு முறை வரான். அப்போ அவன் சொல்றான், அதுவும் கிடையாது, அதற்கும் மேலே ஒரு விசேஷம் இருக்கிறது, நீ ஆராய்வாயாக என்று சொல்றான். இதற்குன்னு திரும்பி ஒரு 1000 வருஷ காலம் தபஸ் பண்றான்.
இப்படி வரும் பொழுது அங்கே விஞ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத், அந்த ஆராய்ச்சியாகிய ஒரு விஞ்ஞானம் என்பதற்காகத்தான் பல பேர் கூட்டம் போட்டு சட்டை போட்டுருக்கா. அந்த மாதிரியாக விஞ்ஞானம் என்பதுதான் பிரம்மமாக தெரிகிறது. ஆகையினால லோகத்தை சிருஷ்டிப்பதோ பரிபாலிப்பதோ எல்லாமே ஆராய்ச்சி என்கிற விஞ்ஞானம்தான் பிரம்மமாக இருக்கிறது. அப்போ விஞ்ஞானம்தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய வருணனிடம் தகப்பனாரிடம் வந்து சொல்றான். அப்போ அதையும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லையா? அப்படின்னாக்க இந்த விஞ்ஞானம் என்பதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது, அதெல்லாம் வந்து சாதாரணமான அல்பமாகிய பாக்கியத்தை தான் கொடுக்கும். இது நாளடைவிலேயே திரும்பி ஒரு விஷயத்தை நமக்கே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய இதுவாக இருக்கும். இதெல்லாம் கிடையாது. அந்த ஆராய்ச்சியை காட்டிலும் இன்னொரு பிரம்மம் இருக்கு, நீ தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். அப்போ தபஸ் பண்ணி தெரிந்து கொள்வதற்காக மீண்டும் பல்லாயிரம் வருஷக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்றான். அவனுக்கு கிடைத்தது ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், பெரிய ஆனந்தம்தான். அதுதான் பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய பிருகதானந்தம். அதுதான் இந்த ரங்கநாதனாக இருக்கக்கூடிய மகத்தாகிய ஆனந்தம். அந்த ஆனந்தமே ரசமாக இருக்கிறது. அந்த ரசோ வைசா ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி என்று இந்த ஆனந்தம்தான் பரமானந்தமானது. இந்த ஆனந்தமே நிலையானது. ஆக ரங்கநாதன் என்கிற பரமானந்தம்தான் இதோ நமக்கு சிவசாதிக்கிறான் பாரு. அவன்தான் மர்த்தியானந்தா சுரானந்தா என்றெல்லாம் சொல்லுமா போல 4 வைகுண்டத்திலும் இவன் வியாபித்து இருக்கிறான். பிரபஞ்சம் பூரா வியாபித்து இருக்கிறான். அத்தலவித்தனங்களிலும் வியாபித்து இருக்கிறான். பரமானந்த வைகுண்டம் என்று ஸ்ரீபிரச சமேதை சொல்ற மாதிரியாக அந்த ஆனந்த வைகுண்டத்திலும் இவன்தான் இருக்கிறான். ஆக எங்குமுளன் கண்ணன் என்னும் மகனை காய்ந்து இங்கில்லையாலாகில் இரணியன் தூண்புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று அந்த ரங்கநாதன் தான் இங்கே நிருசிம்மனாக இருக்கிறான். நிருசிம்மன் தான் ரங்கநாதனாக சிவசாதிக்கிறான். அவர்தான் பரமானந்த வைகுண்டமாகிய பரமபதத்தில் தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் சொல்லுமா போலே அந்த ஆனந்தம்தான் இங்கே ரசமாக நமக்கு சிவசாதிக்கிறது. அதுதான் பக்தி ரசம், அதுதான் சோமரசம். அந்த ரசத்தைத்தான் இங்கே பக்தர்கள் அனுதினமும் சேவித்து சேவித்து மகிழ்ந்து கண்களால் ஆற பருகுகிறார்கள், கைகளால் ஆற தொழுகிறார்கள், செவிகளால் ஆற கேட்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆனந்த ரசம் என்கிற ஒரு விஷயமானது. அதைத்தான் தர்மவர்மாவானவன் ஒரு மிகப்பெரிய யஜ்ஞம் செய்து அதை இங்கே கொண்டு வந்தானாம். அந்த ரங்கவித்யை என்கிற ஒரு ரசத்தை ரங்கவித்யா ரசம் பிரீத்வா பிராவருஷம் பிராணினாம் சதாம், சகலவிதமான பிராணிகளும் இன்றைய தினம் க்ஷேமமாக இருக்கிறது என்றால் அதற்கு ரங்கவித்யாகிய பிரம்ம வித்யை தான், ரங்கநாதனுடைய ஒரு கிருபா கட்டாட்சம் தான் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறதுன்னு சொல்றார். யதா தேக அர்ச்சனா தேகி துஷ்டோ பவதி நித்யஷா அபியாசாத் ரங்கவித்யாயாம் ததா விஷ்ணு பிரசீததி. நல்ல ஆரோக்கியமான உடம்புக்காரன், ஓஹோ நாம் நல்ல விதமாக சௌக்கியமாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவதைப் போல இந்த ரங்கவித்யை பருகுவதால எல்லாருடைய மனதும் சந்தோஷத்தை ஆரம்பிக்கிறதாம். அதற்காகத்தான் இந்த யதா தேகா அர்ச்சனா தேகி துஷ்டோ பவதி நித்யஷா அபியாசாத் ரங்கவித்யாயா ததா விஷ்ணு பிரசீததி. இந்த ரங்கவித்யை பருகுவதனால இந்த பக்தர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்கள் ஒன்று, அந்த தேவர்களுடன் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எம்பெருமானும் திருமுக உல்லாசமாக இருக்கிறான் என்று சொல்றார். விதிக்ஷு திக்ஷு தீர்த்தானி காவேரியோ சந்திரபுஷ்கரவும் விமானம் க்ஷேத்ரஜௌ ஸ்தம்பௌ ரங்கம் இதி அக்ஷரத்வயம். இங்கே விமானமாகட்டும் ஸ்தம்பங்களாகட்டும் அங்கே நதிகளாகட்டும் எல்லாம் என்னடா சொல்லின்னு இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ரங்கநாதா ஜெகநாதா நாததுபியம் நமோ நமஹா என்கிற ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்குமாம். எது? தூண்கள் உள்பட ரங்கம் ரங்கம் என்றே சொல்லி கொண்டு இருக்குமாம். இதைத்தான் பராசரபட்டருடைய ஒரு ஐதிஹ்யத்தில் அமைக்கும் பொழுது பராசரபட்டர் அனுதினமும் நம்பெருமானை சேவிச்சுட்டு வருவர்.
பெரிய பிராட்டியாரை விசேஷமாக சேவிச்சுட்டு இவர் சன்னதி பிரதட்சணங்கள்லாம் பண்ணிண்டு இப்படி அனுதினமும் வரும்பொழுது எப்படி இருந்தாலும் மணி 11:30 மணி 12:30 மணி ஆகிடும். ஒவ்வொரு அணுவாக சேவிச்சுட்டு இந்த கருட மண்டபம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், அந்த தூண்களை எல்லாம் தொட்டு 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 சேவிப்பாராம். இது ஒரு தூண்கள், இந்த தூணே 108 தூண் இருக்கும். இந்த தூணை ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு சேவிச்சுட்டு அப்போ பக்கத்தில் ஒரு சிஷ்யன் இருந்தான், அவனுக்கோ பசிக்கிறது. இனிமேல் பட்டு இந்த தூணை பெருமாளை சேவிச்சாச்சு, தாயாரை சேவிச்சாச்சு, பிரதட்சிணம் பண்ணியாச்சு, எல்லாரும் சேவிச்சாச்சு, இந்த தூணை வேறு தொட்டு தொட்டு சேவிச்சுட்டு இருக்கார். இனிமேல் தூணை தொட்டு சேவிச்சுட்டு இனிமேல் ஆற்றுல போய் மாத்தியான்னிகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகவத் ஆராதனம் பண்ணி இவர் சாப்பிட்ட பிற்பாடு தான் நாம் சாப்பிடணும். அது என்ன மத்தியானம் மணி 3 மணி ஆகிடும் போல் இருக்க, எப்போ பசிக்கு நமக்கு எப்போ சாப்பாடு கிடைக்கும்னுட்டு ஒரு நாளைக்கு இவனுக்கு பொறுக்கல்ல. என்ன பண்ணிவிட்டான், பட்டர் சுவாமி தேவள் சேவிச்சதெல்லாம் சரி, இந்த தூணை வேறு தொட்டு தொட்டு சேவிக்கிறீரே இது என்னத்துக்கு அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறாரு வேறு, உனக்கு பார்த்தாக்க இதெல்லாம் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு தூண் மாதிரி தெரியும், இவர்களெல்லாம் தேவர்களுடைய ஸ்வரூபம்தான். அதனால தான் இந்த தூண் மண்டபத்திற்கு மாத்திரம் பார்த்தீன்னு சொன்னாக்க அஸ்திவாரமே இருக்காது, நேரம் நின்றுருக்கும். ஒரு 108 தூண் 160 தூண்கள் இருக்கும். அந்த அதுவும் உயரம் பார்த்தோம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 20 அடி 22 அடிக்கு மேலே இருக்கும். ஒரு தூணுக்காவது அஸ்திவாரமே இருக்காது, கீழேந்து கிளம்பி மேலேருந்து போய் வேண்டி இருக்கும். இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்டாக்க தேவர்கள்லாம் கைகூப்பி நின்று கொண்டு இந்த தூண்களாகவே இருந்து அனுதினமும் ரங்கநாதனை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் இதை வெறும் கருங்கல்லாக நினைத்து விடாதே, இவர்களெல்லாம் தேவர்களுடைய அபிமானங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரியாக இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, அனுதினமும் அந்த தூண்கள் உள்பட ரங்கம் 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 என்றே சொல்லி கொண்டிருக்கிறதாம். ஆகினால்தான் இங்கே ஒரு விசேஷமாக அந்த பராசரப்பட்ட ஐதிகியம் கூட விமானம் க்ஷேத்ரஜோ ஸ்தம்பௌ ரங்கம் இதி அக்ஷரத்வயம் ஏவம் சப்ததச புரோக்தாக புராணே வைஷ்ணவே புரா சம்யக் ஞானம் இதம் சர்வம் ச மே விஷ்ணு பிரசீததி. இது போன்ற இந்த ஒரு வைபவத்தை உள்கூர்ந்து யார் யார் அனுபவிக்கிறார்களோ, யார் யார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் ரங்கநாதன் சாட்சாத்காரம் பண்ணுவான். ஒரு நாளும் அவனை விட்டு அகலாமல் இருப்பானாம். ஏண்டா அப்படின்னு கேட்டாக்க, ரங்கக்ஷேத்திரமே பிரம்மதேகம் இதம் க்ஷேத்திரம் விமானம் சிர உச்சியதே பாஹு உபய காவேர்யாக அஷ்டதீர்த்தானி அங்கிரயா முகம் ஸ்தம்பத்வயம் சாட்சாத் ஹிருதயம் சந்திரபுஷ்கரம் புரோச்யதே முனிபி பிராணாக ரங்கம் இதி அக்ஷரத்வயம். இந்த திவ்ய தேசம் இருக்கே, அந்த க்ஷேத்திரமே பிரம்மத்தினுடைய ஒரு பெரிய சரீரமாக பார்க்கப்பட வேண்டும். அதனுடைய சிரசு எதுடா அப்படின்னு கேட்டாக்க விமானம் தான், பிரணவாக்கார விமானம் தான். அதனுடைய 2 கைகள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, 2 கைகளும் 2 பக்கம் செல்லக்கூடிய காவேரியாகவும், அதனுடைய விரல்கள் எதுடா அப்படின்னு கேட்டாக்க அஷ்ட தீர்த்தங்களும் 8 விரல்களாக பாவிக்கப்படுகின்றன. முகம் ஸ்தம்பம், அதனுடைய 2 ஸ்தம்பம் சொன்னோம் இல்லையா, அதுதான் திருமுக மண்டலமாக பாவிக்கிறது. சாட்சாத் ஹிருதயம் இருக்கு இல்லையா, அதுவே சந்திர புஷ்கரணியாக இருந்து கொண்டு புரோச்சியத்தே முனிபி பிராணாக, அதனுடைய ஜீவன் பிராணன் எதுடா அப்படின்னு கேட்டாக்க ரங்கம் என்கிற அக்ஷரமாகத்தான் இருக்கிறது. இதைத்தான் திவிஜம் புண்டரீகாட்சம் சுத்த ஸ்படே விக்கிரகம் என்று அங்கே எம்பெருமான் 2 கைகளோடு சயனித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் ரங்கனாகவும் இருக்கிறான், சாரங்கனாகவும் இருக்கிறான், திருவேங்கடனாகவும் இருக்கிறான் என்று பற்பல திவ்யதேசங்கள் எல்லாம் எங்கடா வந்து சேர்றது அப்படின்னு கேட்டாக்க இங்குதான் வந்து சேர்கிறது. அதுவே பிரம்ம வித்யையாக பார்க்கப்பட வேண்டும். அதனால தான் யதா நாதவ்யதம் ஞானி பதானி பிராவிசந்த்யதா ரங்க வித்யைக தேசஸ்து தத் ஆனந்த சதுஷ்டயம். முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று. ஆனந்தம்தான் எல்லாவற்றிற்கும் உற்பத்தியாகக்கூடிய இடம். அதனால தான் ஜீவகோடிகள் என்றுமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால தான் 10 ரூபாய் கிடைச்சவனுக்கு 100 ரூபாய் கிடைச்ச ஆனந்தம், 100 ரூபாய் இருக்கிறவனுக்கு 1000 கிடைச்ச ஆனந்தம்,
கிடைக்கலன்னாக்கா அவனுக்கு சோகமாக போயிடுறது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இது ஏண்டான்னு கேட்டால் அந்த ஆனந்தத்திலிருந்து கிளம்புறதுனால இது பூர்த்தியாக ஆனந்தத்தையே விரும்புகின்றன இந்த ஜீவகோடிகள்னு சொல்கிறான். அதைத்தான் யதானந்தா அனன்யானி பதானி பிராவிசந்தியதா ரங்க வித்யைகதேசாஸ்து தத் ஆனந்த சதுஷ்டயம். இது 4 விதமான ஆனந்தமாக இருக்கிறது. இதுதான் ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதையில் சொல்லும்படியாக 4 வைகுண்டங்கள்னு சொல்கிறார். மர்த்தியானந்த சுரானந்த பிரம்மானந்த ததைவ ச சத்யானந்த இதி புரோக்தாக தத்விஷ்ணோஹ பரமம் பதம். இந்த ஆனந்தமானது 4 வைகுண்டம், சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயுஜ்யம் என்று சொல்கிறார். இந்த 4மே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபமாக விளங்குகிறது. இதைத்தான் மர்த்தியானந்தம் சுரானந்தம் பிரம்மானந்தம் சத்யானந்தம் என்று 4 ஆனந்தமாக இருக்கிறது. அதைத்தான் வேதமும் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதி, இதற்கு மேலே ஒரு வைகுண்டம் உண்டு என்பதுதான் பாஞ்சராத்திராகமத்தினுடைய ஒரு நிர்தாரணம். அதுதான் பரமானந்த வைகுண்டம் என்று சொல்வார். இந்த 4 வைகுண்டங்கள் தான். இதைத்தான் ஜிதந்தா ஸ்தோத்திரத்திலே மோக்ஷம் சாலோக்கிய சாரூப்பியம் சாயுஜ்யம் என்று சொல்லுமா போலே ந இச்சாமம கதாச்சன இச்சாம்யஹம் மகாபாஹோ சாயுஜ்யம் தவ சுவ்ரத என்று சாயுஜ்யமான வைகுண்டம் பரமானந்த வைகுண்டம், அதைத்தான் பரமபதம் என்று சொல்கிறார். அந்த பரமபதம் தான் எனக்கு வேண்டுமே ஒழிய ரங்கநாதா கீழே இருக்கக்கூடிய லோகத்தெல்லாம் எனக்கு காண்பித்து என்னை மோகிக்கச் செய்து அதிலிருந்து என்னை விடுபடச் செய்து விடாதே என்று சொல்லி அந்த பரமானந்த வைகுண்டமாகிய ரங்கநாதன் திருவடிதான் எனக்கு தேவை என்று சொல்லி இங்கே ஆசைப்படுகிறாளாம். அதைத்தான் மர்த்தியானந்தம் சுலானந்தம் என்று சொல்லி பலவிதமான ஆனந்தமாக பார்க்கப்படுகிறது. மர்த்தியானந்த சுரானந்தோ பிரம்மானந்த ததைவ ச சத்யானந்த இதி புரோக்தாக தத்விஷ்ணோஹ பரமம் பதம் என்று இந்த ரங்க வித்யானது ஒரு பிரம்ம வித்யாக பார்க்கப்படுகிறது. இதை யார் யார் உபாசித்து அனுதினமும் சேவிக்கிறார்கள்னு பார்க்கும் பொழுது பிரஹ்லாதோ நாரதோ வியாசா புண்டரீக பராசரஹ அர்ஜுனஹ பலி ருக்மாங்கஹ வசிஷ்டஹ சுகசௌனகஹ அம்பரீஷஹ சாந்தனவஹ தால்பியஹ த்ருவ விபீஷணௌ ஏதே சான்யே மகாத்மானஹ பகவத் தத்வநிஷ்டிதாஹ என்று சொல்லி இவர்கள் பிரஹ்லாதனாகட்டும், நாரதன், வியாசன், புண்டரீக மகர்ஷி, பராசர மகர்ஷி, அர்ஜுனன், பலி, ருக்மாங்கதன், வசிஷ்டன், சுகன், சௌனகமுனி, அம்பரீஷன், சாந்தனவன், தால்பியன், துருவன், விபீஷணன் இவர்களை தவிர இவர்களைச் சேர்ந்தவர்கள் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் யுக யுகமாக இங்கு வந்து சேவித்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று செல்கிறார்கள். இதை தவிர நம்மை போன்ற அஞ்ஞானிகளும் இங்கு சேவித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் யாருடைய கிருபை அப்படின்னு கேட்டாக்க ரங்கநாதனுடைய ஒரு கிருபைதான். இதைத்தான் சொல்லி அங்கே ஈஸ்வரன் இன்னொரு விஷயமாக சொல்றார். யதா பத்மபுராணோக்தம் சாக்ஷாத் சம்புமுகேரிதாம் அதீத்ய ரங்க வித்யாம் தே படந்தி அத்யாபி சாதரம். இந்த பத்மபுராணோக்தமா இதுவரையும் சொன்னது பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டதான ஒரு அவர் வருதி. இந்த பத்மபுராணத்திலேயும் இதனுடைய ஒரு வைபவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் என்ன ஒரு விஷயங்கள் சொல்றது என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் என்று சொல்லி இதையும் ஆரம்பிக்கிறாராம். அதை பற்றிதான விபரங்களை மேன்மேலும் நாம் ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.